மாதம் பௌர்ணமி வருதுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருதுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மட்டும்தாங்க ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குதுங்க. அப்படி என்னங்க, ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சூரியன் உச்சமாகிறார் இன்றைய தினத்திலே. அதாவது சித்திரை மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்கார். அது இன்னைக்கு சிறப்பு உச்சத்தில் இருக்கிறாரு. பௌர்ணமிங்கிறதுனால சந்திரனும் இன்றைய தினம் உச்சகதியில் நிற்கிறார். அதாவது தன்னுடைய எல்லா கலைகளையும் பூமிக்கு அனுப்புகிறார். அதனால் சந்திரனும் இன்னைக்கு முழு நிலவாக இருப்பதனால உச்சத்தில் இருக்கிறதாக ஒரு அர்த்தம்ங்க. அப்போ ஜோதிட சாஸ்திர பிரகாரம் இந்த 2 ராஜகிரகங்கள் இன்னைக்கு வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இன்றைய தினத்தில் நாம் எது செய்தாலும் அது நமக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி கிரிவலம் வரலாம், மலையை சுற்றி வரலாம், ஈசனையும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் இன்னைக்கு நினைத்து வணங்கினோம்னா எல்லா சக்தியும் நமக்கு கிடைக்குங்க. பொதுவாக நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. தேவேந்திரன் தான் செய்த பாவங்கள் அதெல்லாம் தீர வேண்டும், சாபங்கள் எல்லாமே விலக வேண்டும்னு மதுரை ஸ்ரீ சொக்கநாதரையும் ஸ்ரீ மீனாட்சி அம்மையாரையும் தரிசனம் செய்து பரிகாரம் எல்லாம் தேடிக்கொண்டது இன்றைய தினமான இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் தாங்க. பொதுவாக இன்றைய தினத்தில் நாம் பாவச் செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது நல்லதுங்க. இன்றைய தினம் இறைவனை வணங்கினோம்னா ஆயுள் விருத்தி அதிகரிக்குங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுஷ் தானே வேணும். அந்த ஆயுள் விருத்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய சித்ரா பௌர்ணமி திருநாளாகும். அதனால தான் இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதாவது சக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு நாள் இன்றைய நாளுங்க. அதாவது ஸ்ரீ பார்வதி தேவி ஒரு வரைபடத்தை வரைந்து அந்த வரைபடம் உயிர் பெற்ற நாள், அந்த சித்திரம் உயிர் பெற்ற நாள் இன்றைய நாள். அந்த சித்திரத்திலிருந்து, அதாவது வரைந்த படத்திலிருந்து உயிர் பெற்று வந்தவர் தான் சித்திரகுப்தன். சித்திரகுப்தன்கிறவர் ஜனித்த நாள், அவதரித்த நாள் இன்றைய நாள் தான். சித்திரம் அப்படின்னாலே ஓவியம், குப்த அப்படிங்கிறது மறைந்திருக்கக்கூடியதை எடுத்து சொல்வது அல்லது மறைந்திருப்பதை உணர்வது, அந்த மாதிரி அதுக்கு அர்த்தங்க. அதனால தான் சித்திரகுப்தன் பிறக்கும்போதே கையில் ஏடுடனும் அதுக்கடுத்து எழுத்தாணியுடனும் பிறந்திருக்கிறாருங்க. எல்லாம் வல்ல யமதர்மனுக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவர் இந்த சித்திரகுப்தன். அவருடைய அற்புத திருநாள், அவதார திருநாள் இன்றைய திருநாள். அவருடைய வேலையே என்ன, ஒருத்தவங்க உள் மனசில் ஒளிஞ்சு கிடக்கிறது என்ன, வெளியில் பேசுகிறதெல்லாம் அவருக்கு விட்டுருவார், அதை பற்றி அவரெல்லாம் கவலைப்படுறதில்ல. ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்க, இவங்க உள் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிற கணக்குகளை எடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தன். அதனால்தான் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாள். அந்த வேலையை அவர் பார்க்குறாரு. நம்முடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் எடுக்கக்கூடியவர், எழுதக்கூடியவர், அந்த நம்முடைய ஷீட் என்ன, பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியவர். அதனால தான் இன்றைய தினத்தில் ஸ்ரீ சித்திரகுப்தனை வழிபட்டால் நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஏகப்பட்ட விசேஷங்கள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சங்ககால நூல்களில் மணிமேகலை, சிலப்பதிகாரம் உள்ளிட்ட சங்ககால நூல்களில் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஒரு வாரம் 10 நாள்லாம் கடற்கரை ஓரமாக எல்லாரும் உட்கார்ந்து விழா எடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடியதற்கான சான்றுகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் அந்த சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலந்த சாதம் இருக்கு இல்லைங்களா, புளியோதரை, அதுக்கடுத்து எலுமிச்சை சாதம், அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு அற்புத திருநாள். இன்றைய தினம் காலையில் விரதம் இருந்து மாலையில் நிலா உதிக்கும் பொழுது சந்திரோதய நேரத்தில் சந்திரனை தரிசித்துட்டு சாப்பிட்றவங்கெல்லாம் இருக்காங்க. இன்றைய தினம் எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இது நம்ம தானமாக கொடுத்தோம்னு நல்லது. பானகம் இருக்கு இல்லைங்களா, அதை தானமாக கொடுக்கறதும் நல்லது. பொதுவாக சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனிப்பட்ட வகையில் சித்திரகுப்தனுக்கு தனி கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி அருப்புக்கோட்டையில் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலையும் தனிச்சன்னதிங்க. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் சன்னதியிலும் அந்த கோவில்லையும் தனிச்சன்னதியில் சித்திரகுப்தன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாருங்க. இன்றைய தினம் நாம் தான தர்மம் செய்வது தான்
சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு உரியதாக இருக்குது. இன்னையிலேருந்து நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, நல்லது தான் செய்யணும். மனதாலோ உடலாலோ வார்த்தையாலோ வாழ்க்கையாலோ நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேங்கிற ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத திருநாள் தான் இந்த ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி திருநாளாகும். இன்றைய தினம் எல்லா வளங்களும் உங்களுக்கு வந்து சேர ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான தர்மங்களை எல்லாம் செய்யுங்கள். அன்பிற்கினியவர்களே, குரு பெயர்ச்சி வரும் புதன்கிழமை நிகழ்கிறது. அந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறது அப்படிங்கிற சிறப்பு ஜோதிட கலந்துரையாடல் வரும் புதன்கிழமை ஒளிபரப்பாகிறது. கண்டு மகிழுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சித்ரா பௌர்ணமி திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஈசனின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.